Hi everyone. என் பேர் சண்முகப்பிரியன். நான் டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என் பேர் எல்ட்ரேஷன் ஃபெர்னாண்டஸ். நான் டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கேன். இது ஸ்லோ வேஜ்னா என்னன்னு தெரியுமாடா? தெரியும்டா எனக்கு. எல்லாம் தெரியும்ன்றியா? நான் 3 கொஸ்டின் கேட்குறேன், சொல்றியா? கேள்றா. இது ஸ்க்ரூ வேஜ் வந்து யார் கண்டுபிடிச்சாடா? அது வில்லியம் காஸ்கோயின் கண்டுபிடிச்சாரா? அது எப்போ உருவாச்சுன்னு தெரியுமா? அது 17th செஞ்சுரியிலே உருவாச்சிடாரு. சூப்பர்ரா. அது இன்னொன்று ஒன்று கேட்குறேன். அது வந்து எப்படி, அதோட இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? தெரியும்டா, மைக்ரோமீட்டரா. அதோட ஸ்க்ரூ கேவேஜோட பார்ட்ஸ்லாம் சொல்கிறான். தெரியும்டா. இது யூ ஃப்ரேம்டா, இது ஸ்பிண்டில், இது வந்து அன்வில், இது பிச் ஸ்கேல், இது ஹெட் ஸ்கேல், இது ராச்செட்ரா. இவ்வளோ சொல்றியாடா? ஸ்க்ரூ கேவேஜோட பிரின்சிபல் என்னன்னு தெரியுமாடா? தெரியும்டா. நம்ம ராச்செட்டை கிளாக் வைஸில் க்ளோஸ் பண்ணோம். கிளாக் வைஸில் சுட்டு க்ளோஸ் ஆகும்போது நம்ம ஹெட் ஸ்கேலோட அந்த ரீடிங்கும் க்ளோஸ் ரொட்டேட் ஆகும்டா. அப்போ நம்ம ஹெட் ஸ்கேலோட ரீடிங்கையும் பிச் ஸ்கேலோட ரீடிங்கையும் கண்டுபிடிச்சிடலாம்டா. அது என்னென்ன ஆப்ஜெக்டால் யூஸ் பண்ண முடியும்? இதை எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இதாண்டா கிளாஸ் பிளேட்டு. கிளாஸ் பிளேட்டை நம்ம உள்ளே செட் பண்ணி இப்போ ஹெட் ஸ்கேலோட ரீடிங்கையும் பிச் ஸ்கேலோட ரீடிங்கையும் பார்த்தோன்னா அது எவ்வளோ திக்னஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்டா. ஓகேடா. ஸ்க்ரூ கேவேஜில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது மேம் வந்து எரர் நிறையா இருக்கும்னு சொன்னாங்களா? அது எந்தெந்த எரர்னு உனக்கு தெரியுமாடா? ஆமாண்டா. நம்ம ஸ்க்ரூ கேஜில் ஒரு ஆப்ஜெக்டோட திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எரர்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணோம்டா. அது 3 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குடா. நான் 1 by 1 நான் சொல்கிறேன், பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன்று 0 எரர் இருக்குடா. அது செகண்ட் ஒன் பாசிட்டிவ் எரர் இருக்குது. தேர்டு ஒன் நெகட்டிவ் எரர் இருக்குடா. இந்த 3 எரர் சொல்லிட்டடா நீ. அதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதோட எனக்கு தெரியாதுடா. இப்போ பிச் ஸ்கேலோட 0வும் ஹெட் ஸ்கேலோட 0வும் கோயின் சைடாக இருந்துச்சுன்னா அது 0 எரர்டா. இந்த செகண்ட் ஒன் வந்து பாசிட்டிவ் எரர்டா. பிச் ஸ்கேலோட 0வும் ஹெட் ஸ்கேலோட 0வும் ஒரே இடத்துல இல்லை, ஹெட் ஸ்கேலோட 0 கீழே இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் எரர். நெகட்டிவ் எரர் வந்து பிச் ஸ்கேலோட 0 எப்போவுமே அதே இடத்துல தான் இருக்கும். நம்ம ஹெட் ஸ்கேலோட 0 வந்து மேலே இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் எரர்டா. ஸ்க்ரூ கேவேஜ் வந்து எந்தெந்த ஃபீல்டெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தெரியுமாடா? தெரியும்டா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க, மெட்ராலஜியில் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் மிஷினிங்கில் கூட யூஸ் பண்ணுறாங்கடா. ஓகேடா. ஸ்க்ரூ கேவேஜில் அந்த கிளாஸ் பிளேட்டை வச்சு கண்டுபிடிச்சு காட்டினடா. வேறு ஏதாவது எந்தெந்த ஆப்ஜெக்டாக கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடிக்கலாம்டா. இருக்கிறதே ரொம்ப ஸ்மால் ஆப்ஜெக்டை வச்சு கண்டுபிடிக்கலாம்டா. ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பரு, ஷீட்டு, ஸ்கேலோட திக்னஸ் கூட கண்டுபிடிக்கலாம்டா. ஸ்கேலில் லீஸ்ட் கவுண்ட் வந்து 1 millimeterன்னு எனக்கு தெரியும்டா. ஸ்க்ரூ கேவேஜோட லீஸ்ட் கவுண்ட் என்னடா? அதுவும் தெரியும்டா. 0.01 millimeter அதோட லீஸ்ட் கவுண்ட். இன்னைக்கு வந்து நான் ஸ்க்ரூ கேவேஜில் வந்து தெரியாதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. ஆமாண்டா, இன்னைக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்டா. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா டிபிபிசி பாலிடெக்னிக் காலேஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.